This video is sponsored by Eduquest. இந்த Eduquestல உங்களுக்கு தேவையான எல்லா கோர்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with Eduquest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சென்டென்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் செகண்ட் டைப்பான நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால என்னங்க, நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஸோ எப்படி கொஷின்ஸ் மேக் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸில் ஐ, ஹீ, ஷீ, இட். ஐ, ஹீ, ஷீ, இட். ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஸ் நாட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ நம்ம நெகட்டிவ்னா வாஸ் நாட் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, அப்போ வி, யூ, தேக்கு வேர் நாட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வி, யூ, தேக்கு வேர் நாட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போ புரியுதா? ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வசின் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வி, யூ, தேக்கு வேர் நாட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரூல்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணால் தான் நமக்கு சென்டென்ஸ் நல்லா புரியும், கான்செப்ட் நல்லா புரியும். நெகட்டிவில் வாஸ் நாட்ன்றதை யூஸ் பண்ணணும். அது யார் யாருக்கு யூஸ் பண்ணணும்? ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஸ் நாட்டும், வி, யூ, தேக்கு வேர் நாட்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I was not sleeping. நான் தூங்கவில்லை. I was not sleeping. நான் தூங்கவில்லை. He was not eating. அவன் சாப்பிடவில்லை. He was not writing. அவன் எழுதவில்லை. He was not swimming. அவன் நீந்தவில்லை. Ravi was நாட் ஈட்டிங். ரவி சாப்பிடவில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷி வாஸ் நாட் பிளேயிங். அவள் விளையாடவில்லை. ஷி வாஸ் நாட் பிளேயிங். அவள் விளையாடவில்லை. ஷி வாஸ் நாட் ஈட்டிங். அவள் சாப்பிடவில்லை. ஷி வாஸ் நாட் டிராயிங். அவள் வரையவில்லை. அபி வாஸ் நாட் ஈட்டிங். அபி சாப்பிடவில்லை. ஐஸ் வாஸ் நாட் ரீடிங். ஐஸ் படிக்கவில்லை. ஸோ இது மாதிரி நேம்ஸ், கேர்ள்ஸ் நேம்ஸை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இட் வாஸ் நாட் பிளேயிங். அது விளையாடவில்லை. இட் வாஸ் நாட் பிளேயிங். அது விளையாடவில்லை. இட் வாஸ் நாட் கம்மிங். அது வரவில்லை. இட் வாஸ் நாட் கம்மிங். அது வரவில்லை. இப்போ ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஸ் நாட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி, யூ, தே. வி வேர் நாட் ஸ்டடிங். நாங்கள் படிக்கவில்லை. வி வேர் நாட் குக்கிங். நாங்கள் சமைக்கவில்லை. வி வேர் நாட் ஈட்டிங். நாங்கள் சாப்பிடவில்லை. யூ வேர் நாட் டிராயிங். நீ படம் வரையவில்லை. யூ வேர் நாட் ஈட்டிங். நீ சாப்பிடவில்லை. யூ வேர் நாட் ஸ்விம்மிங். நீ நீந்தவில்லை. they were not studying. அவர்கள் படிக்கவில்லை. they were not studying. அவர்கள் படிக்கவில்லை. they were not eating. அவர்கள் சாப்பிடவில்லை. they were not coming. அவர்கள் வரவில்லை. they were not going. அவர்கள் போகவில்லை. ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெசன்ட் டென்ஸோட 4 டைப்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸோட 4 டைப்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸோட 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தமிழில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூ டெஸ்ட்டோட 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ பாஸ்ட் கண்டினியூ டென்ஸோட 2 டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப்ஸான நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும்